வெல்கம் டு எபிசோட் 13. நம்ம இந்த எபிசோட்ல கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஐடியலி செலக்ட் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணிட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்ல போட்ட ஃபோல்டர் இருக்குல்ல, பைத்தான் ஃபோல்டர், அதுக்குள்ள போயிட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே கைஸ், பேசிக்கா என்னன்னா நான் இங்க எழுதுறேன். செட் ஆஃப் functions, variables, ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா gives life to class. இது உங்களுக்கு கண்டிப்பா புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? உங்க கிளாஸ் ரூமே, இப்ப நீங்க காலேஜோ ஸ்கூலோ ஒரு கிளாஸ் ரூம்ல இருப்பீங்களே, அதுக்கு பேர் தான் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட்னா என்னன்னா அதுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ்னா ஒரு மொத்தமா இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பெஞ்ச் இருக்கும், டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, போர்டு இருக்கும், ஏகப்பட்டது இருக்குல்ல. ஏகப்பட்டது இருக்கிறது தான் கிளாஸ். ஆப்ஜெக்ட்னா ஒரு குறிப்பிட்ட இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் தானே அந்த கிளாஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம கிளாஸ் ஒர்க் ஆகாதுல்ல, டீச்சர்ஸ் இல்லாம கிளாஸ் ஒர்க் ஆகாதுல்ல. அதுதான் ஆப்ஜெக்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எல்னு ஒரு கிளாஸ் உருவாக்கலாம். ஐபிஎல் போட்டுட்டு கோலன் போட்டு முடிச்சிடலாம். இப்படி பண்ணோம்னா ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு. இந்த கிளாஸோட பேர் என்னன்னா ஐபிஎல். கிளாஸ் வந்து நான் சொன்னல ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ். அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஐபிஎல்னா உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்கும். ஐபிஎல்ல டீம்ஸ் இருக்குமா, சிஎஸ்கே ஆர்சிபின்னு. டீம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கோட்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா டீம்ஸ் வந்து பேர்லாம் சிஎஸ்கே ஆர்சிபியா இருக்கட்டும், லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் தானே இருக்கு. அப்படி இருந்தாலே நம்ம கோட்ஸ் தானே போடுவோம், ஸ்ட்ரிங்ல போடுவோமா. அதனால கோட்ஸ் மட்டும் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். வேற என்ன கைஸ் இருக்கும் ஐபிஎல்ல? கப்ஸ் இருக்கும், எவ்வளவு கப் வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு டீமும், அதுக்கு கோட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். வேற என்ன கைஸ் இருக்கும் ஐபிஎல்ல? டீம்ஸ் இருக்கும், கப்ஸ், பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, பிளேயர் நேம் அப்படின்னு ஒண்ணு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம 3 வேரியபிள் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்குள்ள ஒரு வேல்யூமே போடாம. இது ஏன்னு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஐபிஎல்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அது கீழே 3 வேரியபிள் இருக்கா. இப்ப நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். இப்ப நம்ம கிளாஸ் பார்த்தாச்சு. ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே அப்படின்னு சிஎஸ்கே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். இப்ப இந்த சிஎஸ்கே வந்து இது இங்க நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருப்போம்ல, இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா இசிக்கல் டு போட்டுட்டு ஐபிஎல் போட்டுட்டு பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். இப்படி நம்ம போட்டோம்னா சிஎஸ்கேன்னு ஒரு வேரியபிள்னால இது ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோமோ இப்ப நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இதை நான் உங்களுக்கு ரன் கொடுத்தனா உங்களுக்கு புரியும். வேற என்ன, யாரெல்லாம் இருக்கா? ஆர்சிபின்னு போடுவோமா? ஆர்சிபின்னு போட்டுட்டு ஐபிஎல் அப்படின்னு போட்டோம்னா ஆர்சிபினால ஐபிஎல் ஆக்சஸ் பண்ண முடியும். வேற என்ன டீம் இருக்கு? எம்ஐ. எம்ஐ போட்டுட்டு ஐபிஎல் போட்டோம்னா இந்த எம்ஐன்ற வேரியபிள் வந்து இந்த இதுக்குள்ள இருக்க ஆக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாருங்களேன், இப்ப இது ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றதுனால இப்ப சிஎஸ்கே வந்து ஐபிஎல் குள்ள போயிடுச்சு. இப்ப வந்து சிஎஸ்கேன்ற வேரியபிள்னால இது மூணுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப சிஎஸ்கே டாட் போட்டுட்டு இங்க டீம்ஸ் இருக்குல்ல, டீம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி போட்டோம்னா இந்த டீம்ஸ் இந்த கோட்ஸ்குள்ள இருக்குல்ல, இந்த கோட்ஸ்குள்ள இந்த பேர் போயிடும். வேற என்ன கைஸ் இருக்கு? ஆர்சிபி எம்ஐ போடுவோமா? ஆர்சிபி ராயல்
சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அடுத்து வந்து எம்ஐ இருக்கா? மும்பை இந்தியன்ஸ். இப்போ வந்து டீம்ஸ்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐன்னு நம்மளே ஒரு வேரியபிள் ஒன்று எழுதிட்டு, இப்போ ஐபிஎல் இசிகல்னு கொடுத்தோம்னா, இந்த 3 வேரியபிள்னாலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் டாட் போட்டுட்டு டீம்ஸ் இப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். சிஎஸ்கே டாட் டீம்ஸ், ஆர்சிபி டாட் டீம்ஸ், எம்ஐ டாட் டீம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோமா. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே டாட் டீம்ஸ் பிரிண்ட் ஆர்சிபி டாட் டீம்ஸ் பிரிண்ட் எம்ஐ டாட் டீம்ஸ். இப்போ நம்ம ரன் கொடுத்து பார்ப்போமா என்ன வருதுன்னு. நமக்கு பாத்தீங்களா இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், மும்பை இந்தியன்ஸ்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கிளாஸ்னு ஒன்று உருவாக்கிட்டோம். இது வந்து ஒரு மொத்தமா ஓகேவா, கிளாஸ்னா வந்து ஒரு மொத்தமா ஒரு ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு பேரும் கொடுக்கல, அதுக்கு பேர் வைக்கல, எதுவுமே வைக்கல. ஜஸ்ட் சும்மா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். டீம்ஸ், கப்ஸ்னு, பிளேயர் நேம்னு. அதை வந்து நம்ம தனியா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேரு கொடுக்க போறோம். ஓகேங்களா. இப்ப சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ இசிக்கல் டு ஐபிஎல் எப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, இந்த 3 வேரியபிள்னால இதுக்குள்ள ஐபிஎல் கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, ஐபிஎல்னு கொடுத்ததுனால இதுக்குள்ள இது எல்லாமே இந்த 3 வேரியபிள்னால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றதுனால சிஎஸ்கே டாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். டீம்ஸ்னு போட்டதுக்கு அப்புறம் இசிக்கல் டு கொடுத்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த கோட்ஸ்குள்ள இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஆர்சிபி டாட் டீம்ஸ், எம்ஐ டாட் டீம்ஸ் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பிரிண்ட் நம்மளோட இப்போ நம்ம சிஎஸ்கே டாட் டீம்ஸ் ஒரு வேரியபிள் நம்ம போட்டோம்ல, இந்த டாட் போட்டோம்னா ஆக்சஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். டாட் டீம்ஸ்னு போட்டோம்னா நம்மளால கிளாஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடிட் பண்ண முடியும். இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் இங்கே லைனாக பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம கப்ஸ் இருக்கா, கப்ஸ் பிளேயர் நேம் இருக்கா, அதுவும் நம்ம இங்கே போட்டுடலாம். சிஎஸ்கே டாட் கப்ஸ் போட்டுட்டு எவ்வளோ கப் வாங்கியிருக்காங்க, 5. அடுத்து ஆர்சிபி, ஆர்சிபி இப்பதான் ஒரு கப் அடிச்சிருக்கானுங்க. ஆர்சிபி கப்ஸ் 1, எம்ஐ டாட் கப்ஸ் 5. அடுத்து வேற என்ன கைஸ் இருக்கு, பிளேயர் நேமா, சிஎஸ்கே பிளேயர் நேம் தோனி, ஆர்சிபி பிளேயர் நேம் கோலி, எம்ஐ கமா போட்டனா, எம்ஐ பிளேயர் நேம் ரோஹித். ஓகேங்களா. இப்போ வந்து சிஎஸ்கே டீம்ஸ் இப்போ நம்ம போட்டோம்ல, அதே மாதிரி சிஎஸ்கே கப்ஸ், சிஎஸ்கே பிளேம் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ரன் கொடுத்து பார்க்கலாமா. பிரிண்ட் சிஎஸ்கே டாட் கப்ஸ் பிரிண்ட் ஆர்சிபி டாட் கப்ஸ் பிரிண்ட் எம்ஐ டாட் கப்ஸ் பிரிண்ட் சிஎஸ்கே டாட் பிளேயர் நேம் பிரிண்ட் ஆர்சிபி டாட் பிளேயர் நேம் பிரிண்ட் எம்ஐ டாட் பிளேயர் நேம். ரன் கொடுப்போமா. பார்த்தீங்களா அழகா வந்துடுச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 5-1-5 தோனி, கோலி, ரோஹித்னு. இதை கொஞ்சம் அழகா இன்னும் ஆக்குவோமா. இதை நம்ம மொட்டையா பார்த்தா புரியல. ஸோ நம்ம இங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு சிஎஸ்கே டோட்டல்
கப்ஸ் போட்டு கமா வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஆர்சிபி எம்ஐ இதுல வந்து சிஎஸ்கே டாப் பிளேயர் நேம் கமா கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கேயும் சிஎஸ்கேக்கு பதிலாக ஆர்சிபி எம்ஐ. அப்புறம் எங்க டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபின்னு இருக்குல்ல, இதுவும் நம்ம மாத்திட்டு இருக்கோம். டீம் நேம் அப்படின்னு கேட்போம். ஓகே கைஸ், ரன் கொடுப்போமா? இப்போ அழகா வரும் பாரு நம்மளுக்கு. டீம் நேம் சென்னை சூப்பர் கிங்ஸ், டீம் நேம் ராயல் சேலஞ்சர்ஸ் மும்பை இந்தியன்ஸ், டோட்டல் கப்ஸ் 515, தோனி, கோலி, ரோஹித். பார்த்தீங்களா அழகாக வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸஸ் மட்டும் பார்த்தோம். இதே நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். அது நம்ம ஃபியூச்சரில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் வந்து தனியாக கொஸ்டின்ஸ் அதில் வந்து நான் ஃபங்க்ஷன்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். அது எப்படி பண்ணுவோன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம 3 வேரியபிள் சும்மா போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி 3 ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம சும்மா போட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக பிரிண்ட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்குற வரைக்கும் டாடா பாபாய்.